இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திற்குள் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திற்கென்று நாம் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனம் ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசன பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன். முத்திரை மோதிரம் என்பது மிகவும் மதிப்புக்குரியது. அது அரசாங்கம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, ஆளுகை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, அது அதிகாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இந்த முத்திரை மோதிரத்தை யார் பயன்படுத்தியிருப்பார்கள், யார் வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், ராஜாக்கள் அதை பயன்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள், ராஜாக்கள் வைத்திருப்பார்கள். தன்னுடைய பிரதிநிதியாக யாரை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மூலமாக சில காரியங்களை செய்வதற்கு அந்த முத்திரை மோதிரத்தை அவர்களிடத்திலே கொடுக்கும்போது அந்த மனிதர்களும் அந்த முத்திரை மோதிரத்தை வைத்துக்கொண்டு ஒரு ராஜா எதையெல்லாம் செயல்படுத்த முடியுமோ, ராஜா என்ன அதிகாரத்தை காண்பிக்க முடியுமோ, ராஜா என்ன சட்டங்களை ஏற்ற முடியுமோ அதை அந்த மோதிரத்தை வைத்திருக்கிற மனிதனும் செய்யக்கூடும். அரசினுடைய பிரதிநிதியாக இருந்து அந்த முத்திரை மோதிரத்தை பயன்படுத்த முடியும். அவர் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்தி சில காரியங்களை செய்ய முடியும், சில காரியங்களை தள்ளுபடி செய்ய முடியும், சட்டங்களை ஏற்ற முடியும், சட்டங்களை தள்ளுபடி செய்ய முடியும், பல நல்ல காரியங்களை செய்ய முடியும். இங்கே ஆண்டவர் தன்னுடைய முத்திரை மோதிரமாக நம்மை தெரிந்து கொண்டாராம், உங்களை தெரிந்து கொண்டார். நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சிலர் தங்களை குறித்து மிகவும் தாழ்வாக எண்ணிக்கொள்வார்கள். நான் ஒன்றுக்கும் உதவ மாட்டேன் என்று சொல்லி நினைத்து கொள்வார்கள். ஆனால் வேதம் நம்மை மதிப்பு மிக்கவர்களாக பார்க்கிறது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருப்பதினாலே, அவரால் நாம் உருவாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருப்பதினாலே, அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட நம்மை மிகவும் மதிப்பு மிக்கவர்களாக, கனத்திற்குரியவர்களாக வேதம் நம்மை பார்க்கிறது. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதம் எப்படி நம்மை பார்க்கிறதோ அதே விதமாக நம்மை நாமும் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதை நாம் பார்க்க முடியும். இந்த செருபாபேல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பாபேல் என்று சொன்னால் குழப்பம். அந்த குழப்பமான ஒரு இடத்திலிருந்து இளம் தளிரை போல துளிர்க்கிறவன் என்று சொல்லி அர்த்தம். எங்கே குழப்பம் இருக்கிறதோ அங்கே இனி துளிர்க்க முடியாது, இங்கே ஒரு மனிதன் வளர முடியாது என்கிற சூழ்நிலையிலே செருபாபேல் ஒரு அதிகாரம் உள்ளவனாக, ஒரு ஆளுகை உள்ளவனாக அவன் வளர்ந்ததை அவனுடைய பெயரானது நமக்கு காண்பிக்கிறது. பாபிலோன் என்கிற இடத்திலே அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். ஒரு கட்டுக்கு மேல் அவர்களால் எதுவும் செயல்பட முடியாது என்கிற ஒரு நிலைமைக்குள் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அங்கே இருந்து இந்த செருபாபேல் ஒரு துளிர்விட்ட மனிதனாக தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு, தேவ ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்கு, ஆலயம் கட்டுவதற்கு, அந்த அடிமைத்தனத்தில் உள்ள ஜனங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு நடத்தி கொண்டு வருவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். ஏற்கனவே ஆண்டவர் கோனியா என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லியிருந்தார். என்னுடைய கையிலே முத்திரை மோதிரமாக இருந்தாலும் உன்னை நான் கலற்றி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த கோனியாவை ஆண்டவர் கலற்றி போட்டிருந்தாலும், அவனில் இருந்த ஆளுகையை அவர் அகற்றி போட்டிருந்தாலும், பாபிலோனில் இருந்த இந்த செருபாபேலை மீண்டுமாக அவர் தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து, ஆளுகையை கொடுத்து,
தான் செய்ய நினைத்த காரியத்தை, செய்ய விரும்புகிற காரியத்தை செருபாபேலை கொண்டு ஆண்டவர் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற இளம் துளிரை போல துளிர்க்கிறவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் இளம் துளிராம். நம்பிக்கையற்ற வறண்டு போன பட்டு போன ஒரு மரத்திலிருந்து அவர் துளிர்க்கிறவர். தம்முடைய பிள்ளைகளை கூட அவர் நம்பிக்கை இல்லாத இடத்திலே நம்பிக்கையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளையும் அப்படி அவர் துளிர் விடும்படியாக செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே விதமாக ஆண்டவர் எப்படி அந்த மனிதனை முத்திர மோதிரமாக பயன்படுத்தினார், அவனிலே காணப்பட்ட சுபாவம் என்ன, ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். வேதத்திலே ஆண்டவர் ஒரு சிலரை முத்திரை மோதிரமாக பயன்படுத்தினதையும் நாம் பார்க்க முடியும். ஒரு சிலரை முத்திரை மோதிரத்தை அவர்களிடத்திலே கொடுத்ததினாலே அவர்கள் அதை பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்ததையும் நாம் பார்க்க முடியும். இந்த செருபாபேலிடத்திலே காணப்பட்ட ஒரு சில காரியங்களை நாம் வாசிக்கும் போது எஸ்ரா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலினுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். இந்த தேவன் முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்ட இந்த மனிதன் பலிபீடத்தை கட்டுகிறவனாக இருந்தான். பாபிலோனில் இருந்து வந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தபோது அவன் நியாயப்பிரமாண புஸ்தகங்களில் சொல்லி இருக்கிறபடி தேவனுக்கு நாம் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் எலியாவை குறித்தும் தேவ ஜனங்களுக்கும் பாகாலினுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் விரோதமாக இருந்த காரியத்திலே ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி ஜனங்களை கர்த்தர் பக்கமாக திருப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்த போது தகர்க்கப்பட்டு இருந்த பலிபீடத்தை அவர் முதலாவது அவர் செப்பனிட்டார். அந்த இஸ்ரவேலினுடைய கோத்திரங்களினுடைய 12 பேர்களுடைய நாமங்களின்படியே 12 கற்களை எடுத்து பலிபீடத்தை அவர் கட்டினார். அந்த பலிபீடத்தில் அவர் பலியை செலுத்தினார். அந்த பலியை ஆண்டவர் அங்கீகரித்தார். அதற்கு பிற்பாடுதான் கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஜனங்கள் கர்த்தர் பக்கமாக திரும்பினார்கள். இங்கேயும் இந்த முத்திரை மோதிரமாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதன் பலிபீடத்தை கட்டுகிறவனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உபயோகம் இல்லாத இருந்த பலிபீடம், பராமரிப்பு இல்லாமல் இருந்த பலிபீடத்தை எலியா செப்பனிட்டார். பலியே செலுத்தப்படாது இருந்த இடத்திலே பலியை செலுத்தினார். அதன் மூலமாக தேவ ஜனங்கள் எழுப்புதல் அடைந்தார்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த நாட்களிலே நாம் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்று சொல்லி பேதுருவினுடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 13:15 நாம் வாசித்து பார்க்கும்போது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், இந்த சோஸ்திர பலிகளை நாம் செலுத்துவதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள், பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே விதமாக எஸ்ரா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆலயத்தை கட்ட தொடங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அந்த முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்ட மனிதன் முதலாவது பலிபீடத்தை கட்டினார். இரண்டாவதாக தேவனுடைய ஆலயத்தை அவர் கட்டினார். தேவனுடைய ஆலயம் என்பது அது தேவனுடைய வீடு.
தேவனுக்கு பலி செலுத்துகிற ஒரு இடம், தேவனுக்கு துதிகை செலுத்துகிற ஏறெடுக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமை தங்கும் இடம், தேவன் வாசம் பண்ணும் இடம், தேவன் பிரசன்னமாக இருக்கும் இடமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி தேவனுடைய பிரசன்னத்திற்கு, தேவன் வாசம் பண்ணுவதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்துவதிலே இந்த செருபாபேல் முன்னின்று அவர் நடத்தினார். இன்றைய தினம் தேவன் வாசம் பண்ணும் இடமாக நாம் இருக்கிறோம். நம்முடைய சரீரம் அவர் தங்கும் வீடாக இருக்கிறது. இந்த சரீரத்தில் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் காத்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மையும் முத்திர மோதிரமாக அவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே செருபாபேல் அவர் நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் முத்திரை மோதிரமாக பயன்படுத்துகிற மனிதர்கள் எல்லாருமே அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர் சொல்லுகிறதை காது கொடுத்து கேட்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதனை தான் ஆண்டவர் ஆளுகை உள்ளவனாக, அதிகாரம் மிக்கவனாக அவர் பயன்படுத்த முடியும். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது செருபாபேலினுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாக நோக்கி பார்க்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு ராஜாவாக, ராஜ குடும்பத்திலே பிறந்தவனாக, இளவரசனாக இருந்த ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற பணியிலே அவன் தூக்கு நூலை வைத்திருந்தான், அதாவது வேலை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தால் அவர் அந்த ஆலயம் கட்டுவது இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாதபடிக்கு சரியானதாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்திலே அவர் ஒரு உறுதிமிக்க ஒரு மனிதனாக இருந்தார். அந்த தூக்கு நூலை ஆண்டவருடைய கண்கள் நோக்கி பார்த்ததாம். தேவனுடைய வேளையிலே, ஊழியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதனை ஆண்டவருடைய கண்கள் சந்தோஷமாக நோக்கி பார்க்கிறது. அப்படிப்பட்டவர்களை அவர் முத்திரை மோதிரமாக பயன்படுத்துவார். கர்த்தருடைய கையிலே முத்திரை மோதிரமாக நாம் இருப்பதினாலே நடைபெறுகிற காரியம் என்ன? அந்த சகரியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், எத்தனையோ மனிதர்களால் முடியாத காரியம், அவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக பெரிய காரியங்களாக தடுத்து கொண்டிருந்த காரியங்களை எல்லாம் செருபாபேலினுடைய கைகளினாலே அது முடிகிறதாக ஆகிறதாக இருந்தது. எத்தனையோ மனிதர்களால் முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு முத்திர மோதிரமாக உங்களை வைத்து அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே எந்த காரியங்கள் உங்களுக்கு தடைகளாக, பெரிய மேடுகளாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சம பூமியாக மாறும். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய அதிகாரத்தை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, ஆளுகையை கொடுத்து பயன்படுத்துவாராக. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய கையிலே முத்திரை மோதிரமாக வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஆளுகை உள்ளவர்களாக, அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றி பெரிய காரியங்களை செய்யும்படியாய், அதன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக, ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தடையாக இருக்கிற பெரிய மேடுகள் எல்லாம் சமபூமியாய் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்.